ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாலிவுட்ல ராமாயணம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல மாசங்களுக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதெல்லாம் விட்டுருந்தாங்க. ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யஷ் இருக்கார் இல்லையா, யஷ் தான் ராவணன். அதை தாண்டி வந்துட்டு சாய் பல்லவி தான் சீதா அப்படின்ற மாதிரி பல முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு பல முக்கியமான ஆர்டிஸ்ட் ஓவரால் இந்தியாவில இருந்து பாலிவுட் அப்படின்னா பாலிவுட்ல மட்டும் இருந்து எடுக்காம தெலுங்கு சினிமா, தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு பல மொழி ஹீரோ ஹீரோயின்ஸ் இவங்க எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல படம் எடுக்க போறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருந்தாங்க. ஸோ இந்த படம் எடுக்க போறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றதும் எகிரி இருந்துச்சு. निर्णय मैं ले चुका हूं. ஏன்னா ரன்வீர் சிங் ஒரு பக்கம், யஷ் ஒரு பக்கம், அதை தாண்டி வந்துட்டு ரகுல் பிரீத் சிங் இருக்காங்க இல்லையா, சூப்பனகை கேரக்டர் பண்றாங்க அப்படின்றதுனால அந்த கேரக்டர்ல என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இருக்க போது, சீதாவா வந்துட்டு சாய் பல்லவி எப்படி ஆக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்போது ட்ரெய்லரும் ஒரு வழியா ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா, அதை நிவர்த்தி பண்ணாத ட்ரெய்லராக தான் அது முடிஞ்சிருக்கு. ஏன்னா சாய் பல்லவியினுடைய தோற்றம் அப்படின்றது சீதாக்கு அடாப்டா இல்லை அப்படின்ற கருத்தும், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரகுல் பிரீத் சிங் இருக்காங்க இல்லையா, வரலாறை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு சூர்பனகை அப்படின்னா அகோரமா இருக்க கேரக்டர் தானே, ரகுல் பிரீத் சிங் வந்துட்டு எப்படி அந்த கேரக்டருக்கு செட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின்ஸும் முன்வைக்கப்படுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சீதாவை விட சூர்பனகை இருக்காங்க இல்லையா, அவங்க மேல எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்திருக்கிறதுனால ராமாயணத்துல சூர்பனகை யாரு, அதை தாண்டி வந்துட்டு ராவணனுடைய அழிவு இருக்கு இல்லையா, ராவணனுடைய அழிவுக்கே சூர்பனகை தான் காரணம் அப்படின்ற மாதிரியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ யார் இந்த சூர்பனகை, உண்மையாவே ராவணன் இருக்கார் இல்லையா, ராவணனுடைய அழிவுக்கு சூர்பனகை தான் காரணமா, தங்கச்சியை வந்துட்டு மூக்கறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ராவணன் போருக்கே போறாரு அப்படின்னு சொல்லப்படும் போது அந்த சம்பவமே வந்துட்டு ராவணனுக்காக விரிக்கப்பட்ட வலையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ராமாயணம் அப்படின்ற கேரக்டருக்குள்ள ராவணனோட போர் வர்றதுக்கான காரணமே வந்துட்டு சீதா இருக்காங்க இல்லையா, சீதாவை ராவணன் தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற கான்செப்ட் தான். ஆனா அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராவணனால செய்யப்பட்ட ஒரு போர்ல தன்னுடைய கணவனையே இழந்த ஒருத்தர் தான் சூர்பனகை அப்படின்னு சொல்றாங்க. ராவணன் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கும்பகர்ணன், விபீஷணன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தம்பிகளும், சூர்பனகை அப்படின்ற தங்கச்சியும் கூட பிறக்கிறாங்க. ராவணனுக்கு வந்துட்டு தன்னை யாராலையுமே வீழ்த்த முடியாது அப்படின்ற ஆணவம் ரொம்ப அதிகம். ஆனா தங்கச்சி மேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே அளவுக்கு பாசமும் இருக்கு. அதனால சூர்பனகை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா காலகேயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்க கூட்டம், ஒரு தனியான ஸ்பெஷலான அரக்க கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அரக்க கூட்டத்துல இருக்கக்கூடிய வித்யுக் ஜிகவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. சோ வித்யுக் ஜிகவனும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல திறமையான ஒரு போராளி அப்படின்னு சொல்லலாம். சோ வித்யுக் ஜிகவனோட கல்யாணம் அப்படின்றது நடந்ததுக்கு அப்புறமா சூர்பனகை அவங்களுடைய லைஃபை ஜாலியா அப்படியே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த டைம்ல வந்துட்டு ராவணன் இருக்கார் இல்லையா, ராவணன் வாங்கி வச்சிருந்த வரத்தினாலையும் அது மட்டும் இல்லாம என்னை யாராலையுமே வீழ்த்த முடியாது அப்படின்ற தலைகணத்தினாலையும் 3 உலகத்துக்கும் திக்விஜயம் போறாரு. ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேவர்கள் இருக்காங்க இல்லையா, தேவர்கள் எல்லாத்தையுமே வின் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு கந்தவர்கள் எல்லாத்தையுமே வின் பண்றாரு. 3வதா தான் வந்துட்டு இந்த காலகேயர்கள் மேல பார்வை அப்படின்றது திரும்புது. காலகேயர்கள் வந்துட்டு பார்த்தோம்னா ராவணன் மாதிரியே பிரம்மா கிட்ட வரம் இருந்து அதிகப்படியான வரங்களை வாங்கி குடிச்சவங்க. அது மட்டும் இல்லாம காலகேயர்களையும் மனிதர்களால மட்டும்தான் வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. பட் இது எல்லாமே ராவணன்
ராவணனுக்கு தெரிஞ்சாலும் கூட காலக்கேயர்களை வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு தலக்கணத்தோட அவங்க இடத்துக்கு போறாரு. அதுவும் முக்கியமான காலக்கேயர்கள்லாம் இல்லாத டைம்ல போனதுனால வித்யுக் ஜிகவன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு ராவணனை தடுக்கிறாரு. முக்கியமான காலக்கேயர்கள் இல்லாத அந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திட்டு தங்கச்சியினுடைய கணவன் கூட பார்க்காம வித்யுக் ஜிகவனை ராவணன் கொன்னுட்டு வந்துடுறார். ராவணன், படுபாவி ராவணனே, என் உயிர் காதலனை கொன்ற உன்னையும் என் குடும்பத்தின் உறவுகளையும் முறித்துக் கொள்கிறேன். நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லிடுறாரு. இந்த விஷயம் வந்துட்டு சூர்பனகைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இலங்கைக்கு ஓடி வந்து அண்ணன் இருக்கார் இல்லையா, அண்ணன்ட்ட ஓடி வந்து நியாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அழுது புரள்றாங்க. பட் ராவணன் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம நான் ஜெயிச்சிட்டேன், நான் பெரிய ஆளு அப்படின்ற அந்த ஒரு தலைக்கணத்தோட இலங்கைக்கு போயிடுறாரு. அப்பதான் வந்துட்டு சூர்பனகைக்கு வந்துட்டு கடுமையான கோபம் அப்படின்றது வருது. அதனால வித்யுக் ஜெகவன் இருக்கார் இல்லையா, கணவருடைய அந்த பிணத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, நான் டெஃபினட்டா இன்னைக்கு உனக்கு நடந்ததை ராவணனுக்கு நடக்க வைப்பேன், என்னால வந்துட்டு நேரா எதிர்த்து நாம் எல்லோரும் ராமன் தான் ராவணனை கொன்றான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ராமன் ராவணனை கொல்லவில்லை. ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் இதே மாதிரி சூழ்ச்சி பண்ணியாவது நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராவணன் கூட இருந்தேதான் ராவணனை அழிக்க முடியும் அப்படின்றது சூர்பனகைக்கு நல்லா தெரிஞ்சதுனால ராவணன் சொல்றதெல்லாம் கேட்கிறாங்க. சரி, ஓகே, தங்கச்சியினுடைய நிலைமைக்கு நம்மளும் இப்படி ஒரு காரணமாயிட்டோமே அப்படின்றதுனால ராவணனும் என்ன பண்றாருன்னு பார்த்தோம்னா, அங்க இருந்து கரதூஷணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு வந்துட்டு பஞ்சவடி அப்படின்ற ஒரு இடத்த ஆண்டுகிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு தங்கச்சிய ஒரு சேஞ்சுக்காக அனுப்பி வைக்கிறாரு. பட் அந்த பஞ்சவடியில தான் ராமன் லக்ஷ்மணன் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேர்த்தையும் சூர்பனகை பாக்குறாங்க. சோ சூர்பனகை வந்துட்டு அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு என்று ராமனிடம் தன் விருப்பத்தை கூறினாள். ராமர் உன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது என்பதை அமைதியாக கூறி மறுத்ததால் போறாங்க. ஏன்னா ராமனுடைய வீரம் பத்தி எல்லாம் சூர்பனகைக்கு தெரிஞ்சதுனால ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து கொண்டு வரும்போதுதான் லக்ஷ்மணன் சூர்பனகையினுடைய மூக்க அறுத்தர்றாரு. நினைத்தபடியே அவளுடைய நடத்தை லக்ஷ்மணனை கோபம் கொள்ளச் செய்தது. அவனது கோபம் சூர்பனகையின் காது, மூக்கு மற்றும் மார்புகளை அறுத்தெறியும் வரை சென்றது. ஒரு பெண் இதனால கரதுஷ்ணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னோடனே அவங்களும் ஒரு பெரும் படையோட ராமனை எதிர்க்க போறாங்க. தனக்கு நேர்ந்த அவமானத்தை கூறினாள். அவளது தோற்றத்தை கண்டு கொதித்து எழுந்த கரதுஷானர்கள் பெரும் அசுர படையுடன் ராமலட்சுமணரை எதிர்த்தனர். அந்த ரொம்ப பெரிய கூட்டத்தையே ராமன் இருக்கார் இல்லையா, ராமன் தனியாளா நின்று ஒண்ணுமே இல்லாம பண்ணதுனால இவர் தான் ராவணனை கொள்றதுக்கு சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சூர்பனகை ஒரு முடிவு பண்றாங்க. ராவணனை அழிக்க ராமன் தான் சரியான நபர் என்ற உறுதியுடன் தன் அடுத்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள இலங்கைக்கு சென்றாள். அங்க இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, மூக்கு அறுத்துட்டாங்க, கரதூஷணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வந்துட்டு அடிச்சு ஒண்ணும் எல்லாம் பண்ணிட்டாங்க, நீ வந்து என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாம சீதாவினுடைய அழகை பத்தியும் வர்ணிக்கிறா. ஏன்னா ராவணனுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்றது சூர்பனகைக்கு நல்லாவே தெரியும். சூர்பனகை விரிச்ச வலையில ராவணனும் சிக்கிறான். சீதாக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்கச்சி எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற கோபத்துல போய் சீதாவை தூக்கிட்டு வந்துடுறாரு. காய் நகர்த்தினாள். சூர்பனகை விரித்த வலையில் சிக்கிய ராவணன் சீதையை கவர்ந்து வந்தார். சோ அங்க இருந்து ஆரம்பிச்சதுதான் ராவணனுடைய அழிவு அப்படின்றது. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய போர் அப்படின்றதே நடந்து ராவணன் கொல்லப்படுறாரு. ராவணன் கொல்லப்படுறதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாட்டை விட்டே வெளியேறாங்க சூர்பனகை. யாருக்குமே தெரியாத இடத்துக்கும் போயிடுறாங்க. ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் சூர்பனகையை ஒரு அகோரமான பொண்ணாவும் ஒரு அரக்கியாவும் மட்டும்தான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா தன்னுடைய கணவனுடைய இறப்புக்கு வந்துட்டு நியாயம் வேணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய அண்ணனாவே இருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு நிகழ்ந்ததை அண்ணனுக்கு நிகழ்த்தி காட்டின ஒரு பொண்ணு தான் சூர்பனகை. ஸோ ராமாயணத்துல ரொம்ப மெயினான ஒரு கேரக்டரும் சூர்பனகை தான். இன்னும் சொல்ல போனோம்னா சூர்பனகை அந்த வீழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த சூழ்ச்சியை பண்ணாம இருந்திருந்தா ராவணனுடைய வீழ்ச்சி அப்படின்றது வராமையே இருந்திருக்கணும் சொல்றாங்க. சோ நீங்க சூர்பனகையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.